தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாள் இணை அன்பு பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான். ஊர் ஆ மிலைக்க குருட்டு ஆ மிலைத்து ஆங்கு உன் தாள் இணையன்புக்கு ஆரா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே. இறைவனே, அடியேன் உன் திருவடிக்கு அன்பு செய்யும்படி செய்தருள வேண்டும். அடியார் முக்தி உலகம் புக யான் புறம் போந்தேன். ஊர் பசுக்கள் மேய்தற்கு வரக்கூடவே குருட்டு பசுவும் வந்தது போல் அன்பர் உன் திருவடிகளுக்கு அன்பு செய்ய நானும் அன்பு செய்ய விரும்பி அழுகின்றேன் என்பதாக திருவாசக பாடலின் பொருள் அமைகிறது. ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த சிவானந்த லகரியின் 52வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். காருண்யாமிருத வர்ஷினம் கணவிபத் கிரீஷ்மச்சிதா கர்மடம் வித்யாசஸ்ய ஃபலோதயாய சுமனக சம்சேவ்ய மிச்சா கிருதிம் நித்யத் பக்த மயூர மத்ரி நிலையம் சஞ்சத் ஜடாமண்டலம் ஷம்போ வாஞ்சதி நீலகந்தர சதாத்வம் மனச்சாதக. இப்பாடலில் மேகத்துக்கும் சிவனுக்கும் ஸ்லேடை பாடப்படுகிறது. முதலில் மேகத்திற்கான ஸ்லேடை பாடலை அனுபவிப்போம். காருண்யாமிருத வர்ஷினம், கருணையால் அமுதம் போன்ற மழையை பொழிவதும், கணவிபத் கிரீஷ்மச்சிதா கர்மடம், கடும் கோடையின் கொடிய துன்பத்தை போக்கும் தொழிலில் முனைந்தும், வித்யா சஸ்ய ஃபலோதயாய, வித்தை என்னும் பயிர் நல்ல பயனை தரும் பொருட்டு, சுமனக சம்சேவியம், நல்ல மனம் படைத்த விவசாயிகளால் வேண்டப்பட்டதும், இச்சா ஆக்ருதிம், இஷ்டப்படி உருவமெடுப்பதும், நித்யத் பக்த மயூரம், நடனமாடும் மயில்களாகிற பக்தர்களை உடையதும், அத்ரி நிலையம், மலைகளின் மேல் உறைவதும், சஞ்சன் ஜடாமண்டலம், தலிக்கின்ற மின்னல் கூட்டங்களை உடையதுமாகிய நீலகந்தர கார்மேகமே, ஷம்போ மங்களஸ்வரூபியே, மே எனது மனச்சாதக மனமாகிற சாதக பறவை, துவாம் உன்னை, சதா எப்பொழுதும், வாஞ்சதி ஆவலுடன் விரும்பி நிற்கின்றது. தொடர்வது சிவபெருமானுக்கான ஸ்லேடை பாடலின் பொருள். காருண்யாமிருத வர்ஷினம், கருணையாகிற அமுதத்தை பொழிபவரும், கணவிபத் கிரீஷ்மச்சிதா கர்மடம், கடும் கோடை வெயில் போன்று பொசுக்கும் தாபங்களை போக்கும் கருமத்தில் கண்ணாகியவரும், வித்யா சஸ்ய ஃபலோதயாய, வித்தையாகிற பயிர் நல்ல பலன்களை அளிக்கும் பொருட்டு, சுமனக சம்சேவியம், நன்மனம் படைத்தவர்களால் சேவிக்கப்பட்டவரும், இச்சா ஆக்ருதிம், விரும்பிய வண்ணம் வடிவெடுப்பவரும், நித்யத் பக்த மயூரம், ஆனந்த நடனம் செய்யும் பக்தர்களாகிற மயில்களை உடையவரும், அத்ரி நிலையம், மலையில் வசிப்பவரும், சஞ்சன் ஜடாமண்டலம், அசைந்தாடுகிற ஜடாமண்டலத்தை உடையவருமாகிய ஷம்போ மங்களஸ்வரூபியே, நீலகந்தர கரிய கழுத்து உடையவரே, மே எனது மனச்சாதக மனமாகிற சாதக பக்ஷி, துவாம் உம்மை, சதா வாஞ்சதி எப்போதும் ஆவலுடன் விரும்பி நிற்கின்றது. தொடர்வது பாடலின் தெளிவுரை. சாதகப் பறவை மழை நீரைத்தான் விரும்பும், தரையில் விழுந்த நீரை விரும்பாது. அவ்வண்ணம் பக்தர்கள் பகவானுடைய அருளையே நாடி நிற்பார்கள். உலக இன்பங்களை விரும்ப மாட்டார்கள். இப்பொருளையே தாயுமானவர் தமது பாடலில் வானமாய் நின்று இன்ப மழையாய் இறங்கி என்னை வாழ்விப்பது உன் பரம்கான் என்கிறார். கருணையால் அமுதம் போன்ற மழையை பொழிவதும், கடும் கோடையின் கொடிய துன்பத்தை போக்கும் தொழிலில் முனைந்ததும், வித்தை என்னும் பயிர் நல்ல பயனை தரும் பொருட்டு,
நல்ல மனம் படைத்த விவசாயிகளால் வேண்டப்பட்டதும் இஷ்டப்படி உருவமெடுப்பதும் நடனமாடும் மயில்களாகிற பக்தர்களை உடையதும் மலைகளின் மேல் உறைவதும் சலிக்கின்ற மின்னல் கூட்டங்களை உடையதுமாகிய கார்மேகமே, மங்களஸ்வரூபியே, எனது மனமாயிர சாதகப் பறவை உன்னை எப்போதும் ஆவலுடன் விரும்பி நிற்கின்றது என்பதாக மேகத்தை குறித்த பாடலின் பொருள் அமைகிறது. கருணையாகிற அமுதத்தை பொழிபவரும் கடுங்கோடை வெயில் போன்று பொசுக்கும் தாபங்களை போக்கும் கருமத்தில் கண்ணாகியவரும் வித்தையாகிற பயிர் நல்ல பயனை தரும் பொருட்டு நன்மனம் படைத்தவர்களால் துதிக்கப்பட்டவரும் விரும்பிய வண்ணம் வடிவு எடுப்பவரும் ஆனந்த நடனம் செய்யும் பக்தர்களாகிற மயில்களை உடையவரும் மலையில் வசிப்பவரும் அசைந்தாடுகிற ஜடாமண்டலத்தை உடையவருமாகிய மங்களஸ்வரூபியே, கரிய கழுத்து உடையவரே, எனது மனமாகிற சாதகப் பறவை உம்மை எப்போதும் ஆவலுடன் விரும்பி நிற்கின்றது என்பதாக சிவனுக்குரிய ஸ்லேடை பாடலின் பொருள் தெளிவாகிறது. சிவனையும் மேகத்தையும் ஒருமைப்படுத்தி பாடிய இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம். காருண்யாமிருத வர்ஷிணம் காருண்யாமிருத வர்ஷிணம் கணவிபத்கிருஷ்ண சிதா கர்மடம் கணவிபத்கிருஷ்ண சிதா கர்மிடம் வித்யாசஸ்ய பலோதயாய வித்யாசஸ்ய பலோதயாய சுமனசம்சேவ்ய இச்சாகிருதிம் சுமனசம்சேவ்ய இச்சாகிருதிம் ரித்யத்பக்தமயூரம் அத்ரிநிலயம் ரித்யத்பக்தமயூரம் அத்ரிநிலயம் சஞ்சஞ்சடாமண்டலம் சஞ்சஞ்சடாமண்டலம் சம்போ வாஞ்சதி சம்போ வாஞ்சதி நீலகந்தர சதா த்வாமி நீலகந்தர சதா த்வாமி மனச்சாதக நீலகந்தர சதா த்வாமி மனச்சாதக. சிவானந்த லகரியை தொடர்ந்து 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் இயற்பகை நாயனார். இயற்பகை நாயனார் காவிரி பூம்பட்டினத்தில் வணிகர் குலத்தில் பிறந்தவர். அவர் சிவனடியார்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று மறுக்காமல் கொடுத்து வந்தார். ஒரு சமயம் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் தாம் விரும்பும் அவருடைய மனைவியை தம்முடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டார். நாயனாரும் சிறிதும் தயங்காமல் தம் மனைவியை அவரிடம் ஒப்படைத்து விட்டார். மேலும் சிவனடியார் தம் மனைவியை அழைத்துச் செல்லும் வழியில் மற்றவர்களால் அவருக்கு இடையூறு வரக்கூடாதே என்பதற்காக தாமே காவலாக ஊர் எல்லை வரை அவரை பின்தொடர்ந்தும் சென்றார். இந்த செயலை தடுக்க வந்த சுற்றத்தாருடன் இயற்பகை நாயனார் போர் புரிந்து அவர்களை விரட்டினார். இறைவன் அவருக்கு காட்சி தந்து மனைவியுடன் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இறுதியில் தம்மை வந்து அடையுமாறு அருளினார். நாமும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சிவ தியானத்தில் திடமாக நின்று சிவானந்தத்தில் லயிப்போம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் அனுபவித்து சிவானந்த லகரியின் 52வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து 63 நாயன்மார்கள் வரிசையில் இயற்பகை நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.
மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.